ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் காமர்ஸ் மார்ச் ஏப்ரலுக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ 11th காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 1 மார்க் இருக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் நம்பர் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு சென்டர் ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி வந்து எழுதுங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 99 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா 89 எடுத்திருக்காங்க. இன்டர்னல் மார்க்ஸ் 10 வந்து ஆட் பண்ணும்போது 100க்கு வந்து 99 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கரெக்டாக வந்து எழுதியிருக்காங்க. 20 மார்க் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20க்கு 20 ஃபுல்லாக வந்து வாங்கிட்டாங்க. 2 மார்க்கில் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க்கு உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 2ல பிஸ்னஸ்னால் என்ன? பிஸ்னஸ் இஸ் ஏ ரெஃபர் டு த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இட் இஸ் மெயின் அப்ஜெக்டிவ் டு லேர்ன் ப்ராஃபிட் த்ரூ த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பர்ச்சேஸ் சேல்ஸ் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட் எழுதிருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 22 2 மார்க் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டினா என்ன? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் பேப்பர் ரிலேஷன் பண்ணுவாங்க. மல்டிநேஷ்னல் கம்பெனினா என்ன? த கம்பெனி விச் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு அண்ட் மேனேஜ்டு மோர் தென் ஒன் கண்ட்ரி. அதே மாதிரி பேங்க்னா என்ன? பேங்க் இஸ் ஏ சென்ட்ரல் நர்வ் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்டு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டூ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்னால் என்ன? இன்க்ரீஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பீப்புள், டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பேண்ட் மார்க்கெட், இட் இஸ் எய்ட் ஆஃப் த எக்கனாமிக் க்ரோத். அதே மாதிரி டெபாசினரி ரெசிப்ட்னா என்ன? டெபாசினரி ரெசிப்ட் இஸ் ஏ ஃபினான்ஷியல். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் காமர்ஸ் மார்ச் ஏப்ரலுக்கு நீங்கள் நல்ல மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 11th காமர்ஸ்க்குன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய மாடல் கொஷின் பேப்பர் பப்ளிக் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் டைட்னா என்ன? பார்ட்னர்ஷிப் டைட் ஆர் நீட் இன் நாட் ரிட்டன் பை அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அது கீழே பப்ளிக் கார்பரேஷன்னா என்ன? த பப்ளிக் கார்பரேஷன் ஃப்ரம் த பப்ளிக் என்டர்பிரனியர்ஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் ஸ்பெஷல் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டினை ஷார்ட்டாக எழுதி அண்டர்லைன் பண்ணுங்கள். பென்சிலில் வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பென்சில் யூஸ் பண்ணுங்கள், கலர் பென் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 10th முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் ஷாப்னா என்ன? டிஸ்அட்வான்டேஜ். லிமிடெட் ப்ராடக்டாக இருக்கும், ஆப்சன்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கும், லேக் ஆஃப் பர்சனல் டச் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க் பார்ட் 4ல் 41A வந்து அட்டன் பண்ணி சினாப்சிஸ் மாதிரி கண்டென்ட் மாதிரி போட்டு அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வரக்கூடிய 11ஆம் வகுப்பு காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 11th நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். மார்ச் ஏப்ரல் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ். ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்னா என்ன? அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுத்து நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? பப்ளிக் ப்ரொவைடட் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன் மெட்டல், அதே மாதிரி பப்ளிக் டெபாசிட், பாண்ட், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் இருக்குது. 1 by 1 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் நடக்கும். அதே மாதிரி டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, இதுவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, அட்வான்டேஜ் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீ பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி டைப் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னா என்ன, இம்பார்ட்டன்ட் ட்ரேடு, எக்ஸ்போர்ட் ட்ரேடு, என்டர்பிரர் ட்ரேடு, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா 1 by 1 வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. ஸோ அது நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட், பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.